என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கம்ப்ரெஷன் மெம்பர். சரிங்களா? ஸோ கம்ப்ரெஷன் மெம்பர் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் டிசைன்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டீலில் வந்து நமக்கு ஸ்டீலில் வந்து நம்ம கம்ப்ரெஷன் மெம்பர் நமக்கு எப்படி பிஹேவியர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு ஆர்சிஸில் வந்து நம்ம கம்ப்ரெஷன் மெம்பர் படிச்சிருக்கோம், தட் இஸ் அ காலம் வந்து படிச்சிருக்கோம். அதே மாதிரி நமக்கு இங்கே ஸ்டீலில் நமக்கு எப்படி கம்ப்ரெஷன் மெம்பர் வந்து பிஹேவியர் ஆகுது, அப்புறம் வந்து ஆஸ் பர் IS 800 வந்து என்னென்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. சரிங்களா? ஸோ ஒரு கம்ப்ரெஷன் மெம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேஸ்டப்போ அந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், ஈவன் வந்து நமக்கு வந்து காலம் வந்து நமக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் ஒன்லி நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு we are classifying the columns. சரிங்களா? டைப் ஆஃப் த காலம்ஸ். இப்போ இங்கே வந்து நமக்கு ஏன் வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து நம்ம இங்கே சொல்கிறோன்னா பிகாஸ் ஆஃப் த பக்லிங் இஷ்யூஸ். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வச்சு பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் மெம்பர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு லாம்டா ஈக்குவல் டு L divided by R minimum. ஸோ ஆறுங்கிறது வந்து நமக்கு ரேடியஸ் ஆஃப் த கைரேஷன். சரிங்களா? எல்லுங்கிறது நமக்கு எஃபெக்டிவ் லென்த். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் சீரீஸில். இஃப் த காலம் ஹேஸ் த ஒன்லி ஒன் எஃபெக்ட் லென்த், த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் டிஃபைன் as த ரேஷியோ ஆஃப் த காலம் லென்த் டு தி length and minimum radius of the gyration. If the column has a two effective length, and the slenderness ratio is defined as the ratio of the effective length and corresponding to the radius of gyration. சரிங்களா? இப்போ ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் வந்து நமக்கு ஒரே ஒரு எஃபெக்டிவ் லென்த் மட்டும் இருந்ததுன்னா அதில் வந்து நமக்கு அதோட ரேடியஸ் ஆஃப் த கைரேஷனில் வந்து நமக்கு மினிமம் வேல்யூ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? இதே நமக்கு ரெண்டு ஆக்சிஸ் பொறுத்து இருக்குதுன்னா அந்த ரெண்டு ஆக்சிஸில் நமக்கு எது வந்து மினிமம் வேல்யூ, ஸோ அது வந்து நமக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து நம்ம எடுத்துருப்போம். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் லென்த்து நமக்கு ஆஸ் பர் IS 800 சம் கோடல் ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெம்பர் வந்து நமக்கு ஒன் எண்டில் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்து அது ரெண்டு ஃப்ரீயாக இருந்ததுன்னா நமக்கு L ஈக்குவல் டு நமக்கு 2L சொல்லுவோம் நமக்கு தியரட்டிக்கலாக. அதே வந்து ரெக்கமெண்டட் பை IS 800 நமக்கு வந்து 200 தான். உங்களுக்கு யூலர் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தெரியும். PCR ஈக்குவல் டு பை ஸ்கொயர் EI டிவைடட் பை LU ஸ்கொயர். ஸோ அப்போ LU ஸ்கொயர் போடும்போது நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு எல்லோட வேல்யூ 2L, அப்போ வந்து நமக்கு இங்கே 4L ஸ்கொயர் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு போத் அண்ட் ஹெஞ்சாக இருந்தது நமக்கு இதோட வேல்யூ L ஈக்குவல் டு L. ஸோ அப்போ வந்து யூலர் கிரிட்டிக்கல் ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு பை E ஸ்கொயர்ட் EI டிவைடட் பை L ஸ்கொயர்டு இந்த ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் எண்டு வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு, அது ரெண்டு வந்து ஹிஞ்சாக இருந்ததுன்னா நமக்கு எல்லோட வேல்யூ 0.07. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இஃப் த வேல்யூ வந்து நமக்கு தியரட்டிக்கலாக எடுக்கும்போது நமக்கு 0.707 எடுக்கணும். சரிங்களா? அதே வந்து ரெக்கமெண்டட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ் பர் IS 800 0.87 வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதோட யூலர் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு PCR ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் EI டிவைடட் பை L ஸ்கொயர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து போத் எண்ட் ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃபெக்டில் வந்து 0.5L தியரட்டிக்கலாகவும், அதே வந்து நமக்கு ரெக்கமெண்டட் வேல்யூ நமக்கு 0.65L. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட யூலர் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 பை ஸ்கொயர் EI டிவைடட் பை L ஸ்கொயர். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். ஏன்னா நமக்கு இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, RCCயில் இருக்குது அண்ட் ஸ்டீலில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அன்சப்போர்ட்டட் லென்த். ஸோ அன்சப்போர்ட்டட் லென்த்னா என்னென்னா இட் இஸ் த மேக்ஸிமம் கிளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப் ஆஃப் த ஃப்ளோர் அண்ட் பாட்டம் ஆஃப் த பீம். சரிங்களா? இது வந்து நமக்கு ஒரு ஃப்ளோர் லெவல்னால் அதோட இதோட ஃப்ளோர் லெவல், தென் அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ளோர் லெவல், இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு we call it as the unsupported length. இது வந்து நம்ம ஆல்ரெடி RCSல வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம். எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம்னா
it is the length of the column is between the points of zero moments. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். ஸோ எஃபெக்டிவ் லென்த் என்னென்னா நமக்கு ரெண்டு பாயிண்ட் இப்போ ஒரு காலம் இருக்குன்னா அந்த பாயிண்டில் வந்து எந்த பாயிண்டில் நமக்கு வந்து மொமெண்ட் வந்து ஜீரோ இருக்குது சரிங்களா. ஸோ அதான் வந்து நமக்கு எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம். ஸோ இப்போது வந்து எல் அன்சப்போர்ட்டட் லென்த் அந்த கேஎல் இஸ் ஏ எஃபெக்டிவ் லென்த் வேர் கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தீங்களா யூலர் கண்டிஷன் என்ன பார்த்தாலே அதே தான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அங்கே நம்ம கேக்கு அங்கே வந்து கேஎல் கொடுக்கல, அங்கே வந்து கே கொடுக்கல. ஸோ அந்த கேக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கேஎல். ஸோ அந்த கேங்கிறது நமக்கு என்னென்னா இந்த தட்ஸ் அ கோஃபிஷியன்ட் சரிங்களா. இப்போ வந்து கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் ஒரு பீம் இருக்குது, அதான் வந்து நமக்கு 1 end ஃபிக்ஸ்டு, அது 2 ஃப்ரீயாக இருந்தால் நமக்கு 2. அதே மாதிரி சேம் அதே மாதிரி போத் எண்ட் வந்து நம்ம ஹிஞ்சிடாக இருந்ததுன்னா 1. தென் அதுக்கப்புறம் 1 end ஃபிக்ஸ்டு, அது 2 ஹிஞ்சிடாக இருந்ததுன்னா 0.8. இது வந்து ரெக்கமெண்டட் வேல்யூ. தென் போத் எண்ட் ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னா நமக்கு கேவோட வேல்யூ நமக்கு 0.65. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் analysis of stress. And next topic is analysis of struts. ஸோ ஸ்ட்ரட்டுக்கும் காலத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ஸ்ட்ரட்டு வந்து இட் இஸ் ஆல்சோ கம்ப்ரெஷன் நம்பர் தான். பட் ஆனால் அதில் வந்து நமக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து நமக்கு டெவலப் ஆகாது. ஸோ இது வந்து நமக்கு ஒன்லி ஆக்சுவல் நம்பராக நமக்கு வந்து டெவலப் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ட்ரெஸ். ஸோ ட்ரெஸ்ஸில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா மெம்பருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவல் மெம்பர்ஸாக தான் இருக்கும். ஆக்சுவல் மெம்பர் என்ன மீனிங்னா த மெம்பர் இஸ் சப்ஜெக்ட் டு த ஒன்லி டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். ஒன்று வந்து அந்த மெம்பர் வந்து சப்ஜெக்ட் டு டென்ஷனாக இருக்கும், இல்லைனா வந்து கம்ப்ரெஷனாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரட்டுங்கும் போது நமக்கு என்னென்னா அந்த ஸ்மால் நம்பர் இஸ் சப்ஜெக்ட் டு ஒன்லி த கம்ப்ரெஷன் மெம்பர் சரிங்களா. சரி கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். இதில் வந்து நமக்கு பெண்டிங் வந்து நமக்கு அக்கர் ஆகாது. ஆனால் வந்து நமக்கு காலத்தில் வந்து நமக்கு வந்து பக்லிங் வந்து அக்கர் ஆகும் சரிங்களா. ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து காலத்தில் வந்து நமக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து இப்போ எக்ஸிஸ்டாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ரட்டில் வந்து நமக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து நமக்கு இருக்காது. ஸோ பெண்டிங் மூமெண்ட் இஸ் நில். ஸோ இதில் வந்து நமக்கு IS 800 சம் கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அது கோ த்ரூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரட் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ரட், அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ரட்னு சொல்லிட்டு 2 இருக்குது சரிங்களா. டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ரட், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஸ்ட்ரட். டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ரட்னா என்ன மீனிங்னா சப்போஸ் அந்த வந்து ஒரு 2 கசட் பிளேட்டுக்கு சரிங்களா ஒரு மெம்பர் வந்து நமக்கு இட்ஸ் கனெக்டட் பிட்வீன் த 2 கசட் பிளேட்டாக இருந்ததுன்னா அது வந்து நமக்கு டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ரட்னு சொல்லுவாங்க சரிங்களா. இஃப் த ஸ்ட்ரட் இஸ் ஸ்பேனிங் பிட்வீன் த 2 கசட் பிளேட் ஒன்லி தென் இட் கால் த டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ரட். இஃப் த ஸ்பேன் இஸ் மோர் தென் 2 இருந்ததுன்னா நமக்கு அந்த ஸ்பேன் என்ன சொல்கிறோன்னு நமக்கு வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ரட் சரிங்களா. ஒரு மெம்பர் வந்து இட் இஸ் கனெக்டட் பை த 2 or more கசட் பிளேட்டாக இருந்ததுன்னா அந்த மெம்பர் வந்து நமக்கு கண்டினியூஸ் ஸ்ட்ரட்னு சொல்கிறாங்க. கிளியராக. ஸோ இதை வந்து நமக்கு கண்டினியூஸ் ஸ்ட்ரட்டுக்கும் டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ரட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது கசட் பிளேட், இது வந்து நமக்கு வந்து மெம்பர் ஸ்ட்ரட், இட் இஸ் கனெக்டட் பை த போத் எண்ட்ஸ் நமக்கு வந்து ஹிஞ்சிட மூலமாக வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா சரிங்களா. இஃப் அ சிங்கிள் ஆங்கிள் டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ரட் இஸ் கனெக்டட் பை த கசட் பிளேட் பை ஒன்லி 1 bolt அட் ஈச் எண்ட் சரிங்களா. இது ரெண்டுமே நமக்கு ஒன்லி ஒரே ஒரு போல்ட்டு மூலமாக நான் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா சரிங்களா. அப்போது இது வந்து நமக்கு எப்படி பிஹேவியர் ஆகும்னா நமக்கு வந்து ஹிஞ்சிடு மாதிரி நமக்கு பிஹேவியர் சொல்லுவோம் சரிங்களா. எப்படி பிஹேவியர் ஆகணும் நமக்கு ஹிஞ்சிடு மாதிரி பிஹேவியர் ஆகும். பட் ஆனால் நமக்கு வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி 1 bolt மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அப்படி வந்து ப்ரொவைட் பண்ணும்போது நமக்கு இதோட எஃபெக்ட்லேருந்து நமக்கு வி ஆர் டேக்கிங் as தான் L = L வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் நமக்கு செகண்ட் கேஸில் 1 end வந்து நமக்கு வந்து வெல்டும், அது 2 நமக்கு வந்து போல்ட்டு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் சரிங்களா. அது 2 or more than 2 bolts சரிங்களா. 2 or more than நம்ம 2 or more than 2 bolts நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். தென் அதே மாதிரி அனதர் சைடில் வந்து நமக்கு வெல்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்ததுன்னா ஸோ இது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இதோட எஃபெக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம L = 0.85 இருக்கும் சரிங்களா. ஸோ நமக்கு இது எப்படி பிஹேவியர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இட் இஸ் சிமிலர் டு தி
ஒன் எண்டு நமக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், அதர் எண்டு நமக்கு வந்து ஹிஞ்சாக இருக்கும். ஸோ அது மாதிரி நமக்கு பிஹேவியர் ஆகும். ஸோ அதனால் வந்து நமக்கு L = 0.85L. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு we cannot take the 0.65L because we cannot then take the sufficient rigid at the congruent footing. நமக்கு வந்து தியரட்டிக்கல் வேல்யூ நமக்கு 0.65 வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க, பட் ஆனால் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டீல்னால நமக்கு ரிஜிட், ஏன்னா ப்ராப்பர் ரிஜிட்டாக இருக்கணும். சப்போஸ் நமக்கு வந்து இங்கே போல்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்டையர் பிளேட்டுமே நம்ம என்டையர் கனெக்ஷன்ஸுமே வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும் நமக்கு. சரிங்களா, நமக்கு வந்து நமக்கு வந்து போல்ட் ஃபெயிலியர் விட நமக்கு வந்து பிளேட் ஃபெயிலியர் தான் நமக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து சப்போஸ் பிளேட் மட்டும் இப்போ வந்து நம்ம ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னாகும், அந்த பர்டிகுலர் பிளேட் மட்டும் நமக்கு வந்து செப்பரேட்டாக வந்துடும். சரிங்களா, ஆனால் வந்து நமக்கு இட் இஸ் கனெக்டட் டு த போல்ட். அப்போ வந்து பிளேட் ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு அந்த சம் பார்ட் ஆஃப் த பிளேட் வந்து நமக்கு ஹோல்டு பை த போல்ட்ஸ். சரிங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. சரிங்களா, ஸோ எப்போவுமே வந்து நமக்கு எது தான் வந்து நமக்கு ப்ரிஃபர் பண்ணணும், நமக்கு வந்து பிளேட் ஃபெயிலியர் தான் நமக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம் ரேதர் தன் த போல்ட் ஃபெயிலியர். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு சைடில் நமக்கு வந்து வெல்டட், தென் அதர் சைடில் வந்து நமக்கு போல்டர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்து, தென் அதுக்கப்புறம் இதோட பிச் வந்து ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் 600 இருந்ததுன்னா இதில் வந்து நமக்கு 2 ஆங்கிள் செக்ஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சரிங்களா, சிங்கிள் இல்லாமல் நமக்கு 2 ஆங்கிள் செக்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா, ஸோ கண்டிஷன் வந்து பார்த்துக்குங்க, ஒன்று வந்து ஒன் சைடு வெல்டட், அதுக்கப்புறம் வந்து 2 சைடாக வந்து போல்ட்டு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் த 2 ஆங்கிள் பிளேட்ஸ். அதோட பிச் வந்து நமக்கு வந்து கிரேட்டர் தென் 600 இருக்கணும். தென் அப்படி இருக்கும்போது இதோட எல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃபெக்டிவ்லேருந்து என்ன எடுத்துக்கணும், நமக்கு L = 0.L to 0.85L எடுத்துக்கணும். சரிங்களா, if there is a possibility of the buckling the strut the perpendicular to the plane of the truss, that is out of the plane, then L = L எடுத்துக்கணும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்டட்டில் நமக்கு வந்து ஆனால் மோஸ்ட்லி நமக்கு வந்து பக்லிங் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஏன்னா ஒன்ஸ் நமக்கு வந்து பக்லிங் அலோவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாவே அது வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் தான். பட் ஆனால் சப்போஸ் நமக்கு வந்து அங்கே பக்லிங் அக்கறாகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நமக்கு இட் இஸ் அந்த பர்டிகுலர் மெம்பரை நமக்கு வந்து ஹிஞ்சுடு மாதிரி பிஹேவியராகவும் கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்போ ஹிஞ்சுடு மாதிரி பிஹேவியரை கன்சிடர் ஆகும்போது நமக்கு எஃபெக்ட் லென்த்து நமக்கு will it take it as the L. சரிங்களா, ஸோ அவுட் ஆஃப் பிளேன் ஆஃப் பக்லிங்னா நமக்கு சப்போஸ் இதை வந்து நமக்கு இன்ஷியல் பிளேன்னா டியூ டு நமக்கு கம்ப்ரெஷன் லோடுனால நமக்கு இந்த பிளேனில் இருந்து நமக்கு அதோட அவுட் ஆஃப் ஆக்சஸில் வந்துடும். சரிங்களா, ஸோ அதான் வந்து நமக்கு அவுட் ஆஃப் பிளேன் ஆஃப் பக்லிங். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிசைன் ஆஃப் லேசிங். ஸோ டிசைன் ஆஃப் லேசிங் நமக்கு எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இது ஒரு பில்டப் மெம்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு காலம் இருக்குன்னா அந்த காலம் வந்து நமக்கு சிங்கிள் யூனிட்டில் வந்து நமக்கு லோடு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரே ஒரு மெம்பரை வச்சுட்டு நமக்கு வந்து ஃபுல் லென்த் ஆஃப் த காலம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. சரிங்களா, நம்ம வந்து 2 or more than மெம்பர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம், நமக்கு we are making the column. கரெக்டாக. ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து நமக்கு வரக்கூடிய லோடு வந்து நமக்கு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்காகவும் தென் அதுக்கப்புறம் டு அவாய்ட் த பக்லிங்க்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த லேசிங் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, லேசிங்கும் பேட்டனும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து லேசிங்கும் பேட்டனும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து நமக்கு என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆக்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சரே நமக்கு எப்படி வந்து ஆக்ட் ஆகும்னா நமக்கு சிங்கிள் ஸ்ட்ரக்சராக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த லேசிங் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஸ் பர் IS 800 நமக்கு என்னென்ன ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ நான் அதை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஆஸ் பர் JDU சிலபஸில் மட்டும் என்ன அந்த பாயிண்ட் ஆஃப் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ நீங்கள் SSC JE கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி கொஷின்ஸ் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட கேளுங்க, நான் வந்து பிடிஎஃப் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு IS 800 வந்து நமக்கு என்னென்ன சஜஷன் வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். So lacing is a system of connecting the elements of a built-up column. Lacing makes the components of the column act as single unit. சரிங்களா? இதான் சொன்னது. ஸோ நமக்கு லேசிங் வந்து நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு இட் இஸ் ஆக்ட் ஆஸ் த சிங்கிள் யூனிட்டாக வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணுவோம். இஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த காலம் ஆர் வெரி க்ளோஸ், நான் அகைன் ரீட் பண்ணுறேன். இஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த காலம் are very close to each other, then the tag bolts are used to make the act as a single unit. இப்போ நமக்கு வந்து ஒரு காலம் இருக்குன்னா அந்த காலத்தோட ஸ்பேஸிங்கை நமக்கு வந்து வெரி லெஸ்ஸாக இருந்ததுன்னா நமக்கு டேக் போல்ட் ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து சிங்கிள் யூனிட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். பட் ஆனால் காலமோட ஸ்பேஸிங் நமக்கு வந்து ஹையராக இருக்கும்போது நமக்கு லேசிங் இல்லைன்னா நமக்கு வந்து பேட்டர்னிங் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது IS 800 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேசிங் மெம்பர்ஸ் நமக்கு வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணணும், நமக்கு பேஸ்டாக அந்த ட்ரஸ் எலமெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது கேட்பாங்க. ஸோ லேசிங் மெம்பர்ஸ் வந்து நமக்கு எதை பேஸ் பண்ணி நமக்கு டிசைன் பண்ணுறாங்கன்னா, பேஸ்டாக அந்த ட்ரஸ் மெம்பர்ஸ் தட் இஸ் சப்ஜெக்ட் டு த ஒன்லி கம்ப்ரெஷன் அண்ட் டென்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரஸ் எலமெண்ட்ஸ் நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்ஷியல் மெம்பர்ஸ். சரிங்களா? ஆக்ஷியல் மெம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து பேஸ்டு தானே நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். சரிங்களா? ஆக்ஷியல் மெம்பர் என்னென்னா மெம்பர் இஸ் சப்ஜெக்ட் டு தி ஒன்லி டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன்ஸ். அதான் வந்து நமக்கு ஆக்ஷியல் மெம்பர்ஸ். சரிங்களா? ஏன்னா பெண்டிங் பெண்டிங் மொமெண்ட் வந்து நமக்கு வந்து 0வாக இருக்கும். சரிங்களா? அப்போது லேசிங் வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸாக வந்து ட்ரெஸ் எலமெண்ட்டாக வந்து நமக்கு வந்து பேஸ் பண்ணி இந்த ட்ரெஸ் எலமெண்ட்டாக நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பெண்டிங் மொமெண்ட்டை நமக்கு வந்து 0வாக இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம், நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு காலத்துக்குள்ளே அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். சரி, அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட், இஃப் த லேசிங் மெம்பர்ஸ் ஆர் யூஸ்ட் தென் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 5% இன் அவர் கால்குலேஷன். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு வந்து லேசிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால நமக்கு எஃபெக்டிவ் லென்த் நமக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து 5% நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு என்னென்ன டேக் கேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேக் கேர் ஆஃப் த லாங்கிடினல் ஷியர் ஃபோர்ஸும் தென் ஷியர் டிஃபார்மேஷன் ஆர் எஃபெக்ட் ப்ரொடியூஸ்டு பை த ட்ரஸ் ஆன் த காலம். By increasing the effective length of the column 5%, the FCD is decreases, so the area gross area provided will be more. This additional cross sectional area of the column will take care of the additional load exerted by the lacing system of the column. சரி, என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு எஃபெக்டிவ் லென்த் நமக்கு வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிறதுனால தேர் வில் பி டிகிரீஸிங் இந்த கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து டிகிரீஸ் ஆகும். இப்போ வந்து நமக்கு டிகிரீஸ் ஆகிறதுனால என்ன பண்ணுறோம், நமக்கு தேர் வில் பி சம் கிராஸ் ஏரியா நமக்கு வந்து ஹையராக வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் ஆகுது. சரிங்களா? பிகாஸ் ஆஃப் த ட்ரெஸ் எலமெண்ட்னால. இப்போது இந்த ட்ரெஸ் எலமெண்ட்னா நமக்கு லேசிங். ஸோ இது என்ன மீனிங்னா, நமக்கு இப்போது இந்த லேசிங் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது நமக்கு எஃபெக்டிவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5% வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து எஃபெக்டிவ் லென்த் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தேர் வில் பி சம் ரிடக்ஷன் இன் த யூலர் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து டிகிரீஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஏரியா ஆஃப் த கிராஸ் ப்ரொவைடட் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போது நமக்கு அடிஷ்னல் லோடு நமக்கு வந்து கொடுக்கும்போது இந்த ஏரியா நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு வந்து காம்பன்சேட் பண்ணிக்கும். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேசிங்கில் வந்து 145 இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ஆஃப் லேசிங் வித் ரெஸ்பெக்ட் டு த வெர்டிக்கலில் வந்து பார்க்கும்போது நமக்கு தீட்டாவோட வேல்யூ நமக்கு ஷுட் நாட் பி லெஸ் தென் 40 டிகிரி. அதே மாதிரி நமக்கு வந்து 70 டிகிரி. சரிங்களா? ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் 70 டிகிரி. இப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மெம்பரில் வந்து நமக்கு மினிமம் வந்து நமக்கு வந்து 40 இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு 70 இருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து 70க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 70 டிகிரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இது ஏன் வந்து நமக்கு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் 70 டிகிரியாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ் இந்த லேசிங் வந்து நமக்கு ஹையராக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு மெம்பர் வந்து நமக்கு வந்து பக்கிலாக இருக்கும். ஆனால் நமக்கு லேசிங் வந்து நமக்கு இட் ஷுட் நாட் பி அலவுட் ஆஸ் த பக்லிங். ஏன்னா நமக்கு வந்து பெண்டிங் வந்து மொமெண்ட் நமக்கு 0 தான் வந்து நம்ம கேரி பண்ணணும். ஸோ அதனால தான், அந்த ரீசன்னால தான். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து 40 டிகிரி. எஸ், நெக்ஸ்ட் இதான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. To prevent buckling of the column component between the lacing connection, the following condition must be satisfied. C divided by R minimum should not be greater than the 50. And Cங்கிறது நமக்கு என்னென்னா ஸ்பேசிங் ஆஃப் த லேசிங். சரிங்களா, இந்த ரெண்டுக்குள்ளே ஸ்பேசிங். தென் ஆறுங்கிறது நமக்கு ரேடியஸ் ஆஃப் த கைரேஷன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் than the 0.7 into the lambda of the whole column, இது slenderness ratio. இஃப் டேக் போல்ட்ஸ் ஆர் யூஸ், நம்ம வந்து இப்போ சப்போஸ் நம்ம டேக் போல்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு C divided by R மினிமம் கம்ப்ரசிவ் ஷுட் நாட் பி கிரேட்டர் than the 40. இங்கே வந்து 50 இங்கே இருக்கும், இங்கே வந்து 40 இருக்கும். அதே மாதிரி இங்கே 0.7 இங்கே வந்து 0.6. சரிங்களா, இன்ட்டு த ஹோல் காலம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். If the above condition is not satisfied, then they increase the value up to the theta வந்து 70 and provide the double lacing so that the C value will be less. சரிங்களா, நமக்கு வந்து இந்த சப்போஸ் நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் தீட்டா இந்த ஆங்கிள் ஆஃப் த ஸ்பேசிங் லேசிங் வந்து நமக்கு 70 வச்சுட்டு நமக்கு வந்து என்ன பண்ணலாம், நமக்கு சியோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து டபுள் லேசிங்கை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். சரிங்களா, and next dimension of the lacing so that the lambda should not greater than the 145 degree. சரிங்களா, நமக்கு slenderness value நமக்கு should not be greater than the 145. The length of the lacing bar, it is taken as the distance between the inner bolts or welds. நமக்கு எப்போவுமே வந்து நமக்கு லென்த் ஆஃப் த ஸ்பேசிங் எப்படி எடுத்துக்கணும்னா நமக்கு லேசிங்கோட வேல்யூ சென்டர் டு த சென்டர் ஆஃப் த போல்ட் இல்லைன்னா சென்டர் டு சென்டர் ஆஃப் த வெல்ட். எஃபெக்டிவ் லென்த்து நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். நமக்கு இது சிங்கிள் லேசிங்காக இருந்து 1 போல்ட் ஆர் 2 போல்ட்ஸாக இருந்ததுன்னா நமக்கு எல்லா எஃபெக்ட் வந்து நம்ம L1 எடுத்துக்கணும். டபுள் லேசிங்காக இருந்ததுன்னா நமக்கு எஃபெக்ட் வேல்யூ 0.71 L1 எடுத்துக்கணும். எஃபெக்டிவ் வந்து நமக்கு வெல்டட் லேசிங்காக இருந்தால் நமக்கு வந்து 0.L1 எடுத்துக்கணும். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம். தென் அதுக்கப்புறம் மினிமம் வித் ஆஃப் த லேசிங் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் பி லெஸ் தென் 3 into the 5. ஸோ 5ங்கிறது நமக்கு நாமினல் டை ஆஃப் த போல்ட். சரிங்களா, ஃபார் மினிமம் ஏஜ் டிஸ்டன்ஸ் கன்சிடரேஷன். ஸோ இது வந்து டயக்ராம். சில நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 into D, இது 1.5 into D. இது வந்து நமக்கு ஷுட் நாட் பி லெஸ் தென் த 3 into 5. அதான் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் திக்னஸ் ஷுட் நாட் பி லெஸ் தென் equal to LFI divided by 40 ஃபார் சிங்கிள் லேசிங். அதே மாதிரி நமக்கு LFI ஷுட் நாட் பி லெஸ் தென் த 60 ஃபார் த டபுள் லேசிங். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இது எல்லாமே வந்து IS 800 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இது ஆல்ரெடி பார்த்தது தான் நமக்கு லாம்டா வேல்யூ நமக்கு ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் த 145. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு லேசிங் சிஸ்டம் அண்ட் ஆப்போசிட் ஆஃப் த மெயின் காம்போனண்ட் ஷுட் பி மிரர் இமேஜ் ஆஃப் த ஈச் மெம்பர். சரிங்களா, இப்போ நமக்கு இப்போது ஒரு சைடில் நமக்கு வந்து லேசிங் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, இந்த லேசிங் மெம்பர்ஸ் வந்து நமக்கு சேம் வந்து அதர் சைட்லேயும் வந்து நமக்கு இதோட மிரர் இமேஜாக இருக்கணும். சரிங்களா, அதான் வந்து சொல்கிறாங்க. த லேசிங் சிஸ்டம் ஷுட் நாட் வேரி த்ரூ த லென்த் ஆஃப் த காலம். That is, with thickness and theta, lacing of the member should be same throughout the length of the column, so that the analysis will be simple and transfer of the load from the truss to the column is symmetrical. ஸோ இது என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய லேசிங் வந்து நமக்கு திக்னஸ் வித் அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த என்டையர் காலம் லென்த் வரைக்கும் நமக்கு வந்து சேமாக இருக்கணும். அப்படி வந்து சேமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து லோடு வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்.
Next, at the ends of the lacing system, at the top and bottom plates to top and bottom, the plates are batten plates are provided. ஸோ நமக்கு வந்து லேசிங்கோட நம்ம லேசிங் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது இந்த லேசிங்கோட டாப்லேயும் சரி அதே மாதிரி பாட்டம்லேயும் சரி நம்ம வந்து பேட்டன் மெம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, டு ப்ரிவெண்ட் த ட்விஸ்டிங் மூமெண்ட் வந்து நமக்கு டெவலப் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டன் மெம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா, இது மட்டும் உங்களுக்கு போதும், ரொம்ப டீட்டெயிலாக வேண்டாம். நெக்ஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்ஸ் இன் த லேசிங் சிஸ்டம். சரிங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த லேசிங் இஸ் டிசைன் டு த ரெசிஸ்ட் த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த ஷியர் ஃபோர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லேசிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஃபோர்ஸ் நமக்கு வந்து ரெசிஸ்ட் ஆகுதுன்னா நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் வந்து ரெசிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த ஷியர் ஃபோர்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா நமக்கு 2.5% ஆஃப் த காலம் லோடு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேட்பறக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுக்கக்கூடிய நமக்கு காலத்தில் அப்ளை பண்ணக்கூடிய லோடோட நமக்கு 2.5% நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா, இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், டிசைன் ஆஃப் பேட்டனிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டிசைன் ஆஃப் பேட்டனிங் நமக்கு ஆஸ் சிமிலர் ஆஸ் த லேசிங். ஸோ லேசிங் என்ன கான்செப்ட் சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து பேஸ் பிளேட், அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளேட் நமக்கு வந்து என் பேட்டன், அதே மாதிரி பாட்டமில் வரக்கூடியதும் என் பேட்டன், தென் ரிமைனிங் எல்லாமே வந்து நமக்கு இன்டர்மீடியட் பேட்டன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வெல்டர் கனெக்ஷன், இது வந்து போல்ட் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் வெல்டட் கனெக்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த த்ரூ அவுட் ஃபுல்லாக வந்து வெல்டட் கனெக்ஷனாக தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இந்த கேஸ் நீங்கள் போல்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரூ அவுட் ஃபுல்லாக வந்து போல்ட் கனெக்ஷன் தான் இருக்கணும். சரிங்களா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஸோ இதோட எக்ஸ்னா பாருங்கள், நமக்கு இட்ஸ் அ கிளியர் ஸ்பேசிங் பிட்வீன் த காம்பனண்ட் ஆஃப் த காலம். ஸோ இதை வந்து எக்ஸு. தென் ஜிங்கிறது நமக்கு வந்து கேஜ் டிஸ்டன்ஸ், அண்ட் சிஒய்ஒய்ங்கிறது நமக்கு வந்து சென்ட்ராய்ல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சேனல். ஸோ இதுதான் வந்து நமக்கு சென்ட்ராய்ல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சேனல். தென் ஆல்ஃபாங்கிறது நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் சிஜிஎஸ் ஆஃப் த காலம் காம்பனண்ட். சரிங்களா, ஸோ இதுக்கும் ஸோ ஃப்ரம் இதுக்குள்ள டிஸ்டன்ஸை நமக்கு we call it as ஆல்ஃபா. நெக்ஸ்ட் S1. ஸோ S1ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்னர் மோஸ்ட் லைன். ஸோ தட் இஸ் S plus 2G. நெக்ஸ்ட் Bங்கிறது வித் ஆஃப் த காலம், அண்ட் Cங்கிறது நமக்கு ஸ்பேசிங் ஆஃப் த பேட்டன்ஸ். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் வந்து கான்செப்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டனிங் இஸ் ஆல்சோ மெத்தட் ஆஃப் த கனெக்டிங் எலமெண்ட்ஸ் ஆஸ் த பில்டப் காலம். சேம் திங் தான் நமக்கு லேசிங் சொன்னமோ அதே தான் இங்கேயும் வரும் நமக்கு. த பேட்டன் ஆர் டிசைன் ஆஸ் த ஃப்ரேம்டு மெம்பர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நமக்கு வந்து லேசிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு த ட்ரெஸ் எலமெண்ட்ஸ். ஸோ அங்கே வந்து நமக்கு டிசைனர்ஸாக வந்து நமக்கு ட்ரெஸ் எலமெண்ட்டாக நமக்கு வந்து பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து ஃப்ரேம். ஸோ இப்போ ஃப்ரேமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் மூமெண்ட் வரும், ஷியர் ஃபோர்ஸ் வரும் நமக்கு. சரிங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதில் நமக்கு வந்து லேசிங்கில் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் இஸ் டோட்டலி ஆப்சண்ட். கிளியர்? ஸோ இமேஜின் தட் all the battens like a frame and the frame is attached to the column. ஸோ அதில் வந்து நமக்கு ட்ரெஸ்ஸு, இதில் வந்து நமக்கு ஃப்ரேம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம இது எல்லாமே IS 800 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. இப்போ மினிமம் வந்து நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து 4 வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ தட் த காலம் இஸ் டிவைட் இன்டு த 3 பேஸ். சரிங்களா, இந்த 2 பேட்டனுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குல்ல, அதான் வந்து நமக்கு பேன்னு சொல்லுவோம் நமக்கு. ஸோ மினிமம் வந்து நமக்கு 3 பேஸ் இருக்கும். அதேமாதிரி மினிமம் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து 4 இருக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை த 10%. அங்கே வந்து நமக்கு வந்து 5%. சரிங்களா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நமக்கு வந்து ப்ரிவெண்ட் த பக்லிங். ஸோ இப்போ பக்லிங்கை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவோன்னா நமக்கு தட் வே கண்டிஷன்ஸ் ப்ரொவைட் பை தி IS 800. C/R minimum should not be greater than the 50. அதே மாதிரி should not be greater than the 0.7 into the whole 7 into the lambda, that is a whole காலத்துக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதே மாதிரி provided the patterns on the opposite face of the column so that mirror image of the each other. ஸோ இது வந்து நமக்கு சேம் பாயிண்ட் தான் நமக்கு. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கேட்பாங்க. இப்போது டைமென்ஷன் ஆஃப் த பேட்டர்ன், இது நமக்கு எஃபெக்டிவ் டெப்த் வந்து நமக்கு இன்டர்மீடியட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஏன்னா டெப்த்து இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 3/4 ஆஃப் த ஆல்ஃபா ஆர் ஷுட் நாட் பி லெஸ் தென் த 2 into b. ஸோ பிங்கிறது வித். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எண்டோட டெப்த் வந்து இப்போ எப்படி கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா நமக்கு இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் த ஆல்ஃபா, தென் அதுக்கப்புறம் 2b. அதே மாதிரி திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு t மினிமம் s1 divided by 50. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸஸ் இந்த பேட்டர்ன் இஸ் a transverse shear force v equal to 2.5% of the column load. இதுலேயும் நமக்கு லேசிங்லேயும் இதுலேயும் நமக்கு வந்து சேம் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுங்க. தென் வி ஷேர்ட் இன் பை த parallel planes of the patterns equally, so the transfer force on the each plane on the pattern divided by v/n. அதாவது வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இப்போ நமக்கு ஒரு மினிமம் வந்து நமக்கு 4 பேட்டர்ன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து இந்த டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு வந்து எப்படி ஆக்ட் ஆகும்? நமக்கு 2.5% ஆஃப் த காலம், கரெக்டுங்களா? அப்போது ஈச் பேட்டர்லையும் நமக்கு எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு வந்து கேரி ஆகும்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ வந்து நம்ம எப்படி கேரி ஆகும் கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ்லேருந்து டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் போட்டால் நமக்கு ஒவ்வொரு பேட்டர்லையும் நமக்கு எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த ஃபார்முலா, தட் இஸ் v டிவைடட் பை n. ஸோ என்னங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் parallel planes of the patterns. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் கான்செப்ட். So thank you so much.